திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில திருத்தங்கள் கொண்டு வந்தார். அதை முதல்வர் அவர்களும் ஏத்துக்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வலையை விரித்தார். தெரிந்தோ தெரியாமலோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதில் போய் விழுந்தார். எந்த உறுப்பினர்களுக்கும் தெரியாமல், ஏன் மீடியா கிட்ட சொல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசு கடிதம் எழுதுறார், இதை நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. அதைத்தான் இன்னைக்கு சண்முகம் சுட்டி காட்டியிருக்கிறார். நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அவர் சொல்றது இவர் ஏத்துக்கிறாரு. இவர் எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் அனுபவம் இன்மை என்பது, அனுபவம் இல்லாதோட விளைவு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் இடையிலான பிரச்சனை அல்ல, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. பாரம்பரியமான காலாகாலம் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சி இதுதான். இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நல்லா புரியும், அவங்க தப்பிச்சாங்க. விஜய் புதுசு மாட்டிக்கிட்டார். இந்த வழிமுறைகள் இருக்கு, அது நடக்கல அப்படிங்கறத சபாநாயகர் சுட்டி காட்டியிருக்கலாம்ல. நல்ல கேள்வி. அது முதுகெலும்புள்ள சபாநாயகர்கள். அது திமுக அண்ணா திமுக ஆட்சியில் கிடையாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது. 2ஆம் நாள் அன்று மேகதாது அணை சம்பந்தமா ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில திருத்தங்கள் கொண்டு வந்தார். அதை முதல்வர் அவர்களும் ஏத்துக்கிட்டாங்க. இது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சிபிஎம், பாமக, அதிமுக, சிபிஐ இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த தீர்மானத்துல சொல்லப்பட்ட திருத்தத்துல பிரச்சனைங்கிறதும் சொல்றாங்க. சட்டசபை நியதிகளுக்குள்ள இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்றாங்க. இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். உதயநிதி ஸ்டாலின் வலையை விரித்தார். தெரிந்தோ தெரியாமலோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதில் போய் விழுந்தார். இதுதான் ரொம்ப சுருக்கமாக சொன்னோம். ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வரீங்க, மெரிட்ஸுக்குள்ளெல்லாம் அப்புறம் போகலாம், முதல்ல ப்ரொசீஜரை பார்ப்போம். ஒரு தீர்மானம், அரசினர் தீர்மானம் முன்மொழியப்படுகிறது ஒரு எக்ஸ் இஷ்யூவில். அந்த தீர்மானத்தில் 5-6 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதன் மீது உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இறுதியாக முதலமைச்சர் பதில் சொல்கிறார். தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறுது. இதுதான் சப்ஜெக்ட். இதில் அந்த தீர்மானத்துக்குள்ள ஏதாவது ஒரு உறுப்பினர், நீட் நாட் பி அப்போசிஷன் லீடர் ஆஃப் த அப்போசிஷன், லெட் மீ பி an ஆர்டினரி மெம்பர், இந்த இஷ்யூவில் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ஒரு திருத்தத்தை கொண்டு வராருன்னா, முதல்ல அந்த திருத்தத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் அரசு தரப்பு, இந்த தடவை முதலமைச்சர் பேசுகிறார், சம்டைம்ஸ் வேறு யாராவது மினிஸ்டர்ஸ், சீனியர் மினிஸ்டர்ஸ் பேசுவாங்க. அந்த திருத்தத்தை அவையின் முடிவுக்கு முதல்ல விடுவாங்க. எல்லா உறுப்பினர்களும் அதை ஏற்றுக்கணும். அந்த அவையில் மற்ற உறுப்பினர்களோட முடிவுக்கு விடுறதுக்கு முன்னால் முக்கியமான மசோதாவாக இருந்ததுன்னா, கவர்மெண்ட் வில் கன்சல்ட் வித் த லா செக்ரட்டரி அண்ட் த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. இதில் நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் சட்டத்துறை செயலாளர் இவர்களோட அரசு கலந்தாலோசித்து அந்த திருத்தத்தை சபையில் ஒரு உறுப்பினர் கொண்டு வந்த திருத்தத்தை அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது என்ற முடிவை அரசு எடுக்கும் பட்சத்தில் முதலில் அதை அரசு துறை செயலருடன் கலந்து ஆலோசித்து லீகலாக அது கரெக்டாக, அதில் வேறு இஷ்யூஸ் வராதான்னு கிளாரிட்டி வந்த பிறகு சபையில் முதலமைச்சரோ துறைசார் அமைச்சர்களோ முன்மொழிவாங்க. முன்மொழியும் போது மற்ற உறுப்பினர்களின் கவனத்துக்கு அதை கொண்டு போய் உங்கள் கருத்து என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஒரு மனதாக ஏற்றப்பட்ட தீர்மானம். அதில் எந்த மெம்பர்ஸாவது இல்லை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்யப்படும். அதன் பிறகு உறுப்பினர்களிடையே பிளவு இருக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட திருத்தம் வாக்கெடுப்புக்கு விடப்படும். வாக்கெடுப்பில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த தீர்மானத்தில் அது சேர்க்கப்படும். இதுதான் முறை. என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் பேசி முடித்த பிறகு கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு இதை நடுவர் மன்றம் அமைச்சு மேகதாது இஷ்யூ பேசணும்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றார். இது ரொம்ப விஷமத்தனமான ஒரு திருத்தம் இது. அதனால தான் நான் சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் வலையை விரித்தார். தெரிஞ்சோ தெரியாமலோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதில் போய் விழுந்தார். ஏன்னா மார்ச் மாதம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு பதவி இழப்பதற்கு 2 மாத காலத்துக்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றின அனைத்து கட்சி கூட்டத்தில் அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் நடுவர் மன்றத்துக்கு இந்த பிரச்சனையை விடணும்னு எந்த விதமான ஷரத்துமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எந்த உறுப்பினர்களுக்கும் தெரியாமல், ஏன் மீடியா கிட்ட சொல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசு கடிதம் எழுதுறார், இதை நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. அதைத்தான் இன்னைக்கு சண்முகம் சுட்டி காட்டியிருக்கிறார்.
அவங்க செய்தது மிகப்பெரிய தவறு. திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நடுவர் மன்றம் அமைக்கணுன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. மற்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார், நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் மேகதாது விவகாரத்தில்னு. அதை பத்திரிகை செய்தி குறிப்பாகும், அதாவது மீடியாவுக்கு, தட் இஸ் பப்ளிக்குக்கும் அவர் வெளியிடலை. இது பின்புலம். இந்த விஷயத்தில் அவர் தீர்மானத்தில் அது இல்லை, எது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அவர் சொல்றது இவர் ஏத்துக்கிறாரு. இவர் எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் அனுபவம் இன்மை என்பது. அனுபவம் இல்லாததோட விளைவு. அனுபவம் இல்லாததோட விளைவு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை விஜய் ஏற்றுக்கொள்வது. ஏன் நடுவர் மன்றம் அமைக்க வேணாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் மார்ச் மாதம் ஸ்டாலின் கூட்டின கூட்டத்திலையும் நம்ம தீர்மானம் போடலை. விஜயோட ஒரிஜினல் தீர்மானத்திலையும் அது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு, அதாவது நடுவர் மன்ற தீர்ப்பு, அதன் பிறகு கர்நாடகா ஏற்க மறுத்தது, அதன் பிறகு உச்சநீதிமன்றம் கொடுத்த இறுதி தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸோட அனுமதி இல்லாமல் எத்தகைய கட்டுமானங்களையும் அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ தெளிவாக தமிழ்நாடோட அனுமதி இல்லாமல் அணை கட்டுவது என்பது கூடாது. ஏன்னா தெளிவாக உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. அதனால் நம்ம நடுவர் மன்றத்துக்கு போனோம்னா மறுபடியும் வேறு ஓப்பனிங் தி ஃப்ளட் கேட்ஸ், அது இன்னொரு ரவுண்டு போகும். ஸோ நமக்கு அது பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவுங்க. ஏன்னா நடுவர் மன்றம் ஆரம்பிச்சோன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன். நீ நடுவர் மன்றம் அமைப்ப, மத்திய அரசு நடுவர் மன்றத்தை எடுத்து அவன் கோர்ட்டுக்கு போவான். சரி, இது தெரியாமலா மார்ச் இல்லை, அதுதான் வரேன் நான். நடுவர் மன்றம் அமைச்சோன்னா அவன் என்ன பண்ணுவான், கோர்ட்டுக்கு போவான். அதிலே சில ஆண்டுகள் ஓடும். அப்புறம் பரவாயில்ல நடுவர் மன்றம் அமைக்கலான்னா நடுவர் மன்றத்துக்கு போவான். நடுவர் மன்றத்தில் கொடுக்குற முதல்ல நடுவர் மன்றத்தோட கான்ஸ்டியூஷனை எதிர்த்து அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நடுவர் மன்றத்தோட உள்ள அவங்க வாதம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துன்னா அந்த தீர்ப்பு எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. இது ஓடும், ஒரு 20 வருஷம் ஓடும். அதனால தான் எனி ட்ரைபியூனல் இஸ் நாட் ஃபேவரபிள்ன்றது தான் பொதுவான கருத்து. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, மார்ச் மாதம் ஏன் இதை ஸ்டாலின் பண்ணார், அதுக்கு பதில் இல்லை, அது அவரை தான் கேட்கணும். சரி, அது முடிஞ்சு போச்சு, அந்த கவர்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு. இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் நவ் யூ ஃபர்கட் த இஷ்யூ. மேகதாது XYZ விட்டுருங்க. தெர் இஸ் அன் இஷ்யூ, தெர் இஸ் அ ஒய் இஷ்யூ. ஒரு தீர்மானத்தை கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதன் மீது எல்லா உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்த பிறகு அதில் புதுசாக ஒரு ஷரத்தை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும் கவர்மெண்ட்டு. த கவர்மெண்ட் ஷுட் கன்சல்ட் இட்ஸ் legal experts and the law secretary and the department secretary. If it is convinced, அந்த தீர்மானத்தை, அந்த குறிப்பிட்ட ஷரத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக டிபேட் நடக்கும். இது எதுவுமே இல்லாமல் அவர் சொன்னார், இது இவங்க 2 பேருக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானத்தை சபையில் விஜய் ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லா உறுப்பினர்களும் அது சரின்னு பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரார். அமெண்ட்மெண்ட்டை அரசு உண்மையிலேயே ஏற்றுக்க விரும்புது, அதில் ஏதோ சம் வெயிட்டேஜ் இருக்குன்னா என்ன பண்ணணும், இது 2 பண்ணணும். இட் ஷுட் கன்சல்ட் இட்ஸ் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், இட் ஷுட் கன்சல்ட் த லா செக்ரட்டரி, இட் ஷுட் கன்சல்ட் இட்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, நம்பர் 1. நம்பர் 2, சீஃப் மினிஸ்டர், அவர் தான் இஸ் தி மூவர் ஆஃப் தி பில். அவர் சட்டசபையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதை விளக்கி சொல்லி, நீங்கள் இதை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா, நான் ஒப்புக்கொள்ளுறேன்னு பெரும்பாலான உறுப்பினர்கள் சொல்கிறாங்கன்னா அரசு அதை ஏற்றுக்கொண்டு உதயநிதி கொடுத்த தீர்மானத்தை அந்த ஷரத்தை தீர்மானத்தில் ஏற்றி இருக்கக்கூடாது. அதாங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இங்கே தான் காட்டுது. செய்யக்கூடாது. அவர் இன்றைக்கி ஏடிஎம்கே எதிர்க்குது, பாமக எதிர்க்குது, சிபிஐ சிபிஎம் எதிர்க்கிறாங்க. இது என்ன புரியாமல் விஜய் ஒத்துக்கிட்டாருங்க. இதுதான் நான் சொல்கிறேன், திமுகவுடைய வரலாற்று ரீதியிலான பாரம்பரியமான காலாகாலம் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்ச்சி இதுதான். இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நல்லா புரியும், அவங்க தப்பிச்சாங்க. விஜய் புதுசு மாட்டிக்கிட்டார். இது திமுக விரித்த வலை, அதில் போய் விஜய் விழுந்திருக்காரு. அது எப்படி ஒரு அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மசோதா, ஒரு தீர்மானத்தில் இடைச்சர்களை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வர முடியும்? அது என்ன நல்லதாக இருந்தாலும் அதை நிராகரிச்சிருக்கணும். அதுக்கு பதிலே சொல்லியிருக்கக்கூடாது. விஜய் அதற்கு பதிலே சொல்லியிருக்கக்கூடாது. தீர்மானத்தை இதே வடிவில் நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன், அவ்வளோதான். அவர் சொன்னார், இவர் ஏற்றுக்கிட்டார்னா இதுதாங்க. உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா என்ன நடக்குமோ அதுதான் இது. அப்போ அனுபவம் இல்லைன்னா நீங்கள் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கலந்து ஆலோசிக்கணும். கலந்து ஆலோசிக்கல
நீங்கள் உங்கள் அளவில் இது சரின்னு படுதுன்னு போனீங்கன்னா இன்னும் நிறையா வலையை தொடர்ந்து அவங்க விரிப்பாங்க. விஜய் போய் அதில் விழுவார். எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். விஜய் அரசு வந்த பிறகு முதன்முறையாக நடக்கக்கூடிய ஒரு குழப்படி இது. திமுக அழகாக வலையை விரித்தது. அதில் போய் தெரிஞ்சோ தெரியாமலோ ஜோசப் விஜய் முதலமைச்சர் விழுந்தார். அதுதான் அதை தான் வந்து சண்முகம் சொல்கிறாரு, வீரபாண்டியன் சொல்கிறாரு, டாக்டர் அன்புமணி சொல்கிறாரு, எடப்பாடி சொல்கிறாரு. அவங்க அத்தனை பேரும் சொல்கிறது உண்மை. இப்போ இன்றைக்கி பேச்சை கிளப்பியிருக்காரு. எதுக்கு வந்து நீங்கள் எடப்பாடி பேசியிருக்காரு, இன்னும் எதுக்காக வந்து நடுவர் மன்றம் அமைக்கணும்னு தீர்மானத்தில் போட்டிங்க? ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக இருக்குது. ரெண்டாவது ஒரிஜினல் ரெசல்யூஷனில் அது இல்லை, அது எப்படி நீ போடுவோம்? நியாயமான கேள்வி. அவர் இன்னைக்கு பேச விடலை, அவர் வாக் அவுட் பண்ணிட்டார். விஜய் அரசு எங்கெல்லாம் சறுக்குதுன்னா இதுதான். அதாவது நல்லது மாதிரியே தோற்றம் அளிக்கும் திமுக செய்யக்கூடிய சில சம்பவங்கள். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க சூட்சுமம் அரசியல் சூழ்ச்சி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு தெரிஞ்சுது, இவருக்கு தெரியல. விரைவில் கற்றுக்கொள்வார் என்று நம்பலாம். இல்லைன்னா இந்த அரசு வந்து மேலும் மேலும் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து எப்படி, அதாவது வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறி நிற்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய சர்க்கிள், இப்படி மூவ் பண்ணவே முடியாது. நீ எனி பில். சரி, இப்போ அந்த தீர்மானம் என்ன ஆகும் சார்? தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க, அதுதான் வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுன்னு சண்முகம் கேட்குறா. இப்போ கூட கவர்மெண்ட் செய்யலாம். அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டு அந்த ஷரத்தை எடுத்துட்டு ஒரிஜினல் ஃபார்மில் மறுபடியும் போட்டு இதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்போர் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்க. ஏன்னா திமுகவை தவிர அத்தனை பேரும் அதை ஆதரிக்கிறான். யாரை? ஒரிஜினல் ரெசல்யூஷனை ஈஸியாக ஆதரிச்சிடுவாங்க. அதை செய்யணும். அதை இன்றைக்கி செய்வாங்களான்னு நம்ம பார்க்கணும். இப்போ மணி 11 மணி வரைக்கும் அதற்கான எந்த விதமான அறிகுறியும் தெரியல. பட் அவர் சண்முகம் அவர்கள், அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி, இவங்க வீரபாண்டியன், இவங்கெல்லாம் சொல்கிறது 100% கரெக்டு. தேவையற்றது. அந்த அந்த நடுவர் மன்றம் நவ் த மெரிட் ஆஃப் த இஷ்யூ பேசுவோம். நம்ம மெரிட் ப்ரொசீஜரை கூட விட்டுருவோம். நடுவர் மன்றம் போகிறது தமிழ்நாட்டுக்கு பெரிய பின்னடைவுங்க, மிகப்பெரிய பின்னடைவு. அது மிக பெரிய பின்னடைவு. அதை எப்படி வந்து விஜய் அரசு செய்ய முடியும்? திமுக வலையை விரிக்குது, அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு. விஜய் தெரிஞ்சோ தெரியாமல போய் அதில் விழுறாரு. சார், அது மட்டுமே நோக்கமா இருந்தா மார்ச் மாசம் அவங்களே இல்லை, அதோட நான் நிறுத்திக்கிறாங்க. அது அவங்களுக்கு எவ்வளவோ நோக்கங்கள் உண்டு. அவங்க பாலிடிக்ஸ் வேற. அது எப்படி பார்த்தாலும் அதை ஏன் பண்ணாங்கன்னு இன்றைக்கி நோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு காரியத்தை அவங்க பண்ணிட்டாங்க. அதை விட அதில் வந்து ஒரு அறிவு நேர்மை இல்லாத செயல். அதை அதை வந்து வெளியில் சொல்லலை அவங்க. இப்படி ஒரு கடிதத்தை அன்றைய முதலமைச்சர் எழுதினார் மத்திய அரசுக்கு என்ற தகவலை கூட அவங்க வெளியில் சொல்லலை. அதை தான் சண்முகம் கேட்குறாரு. ஒன்று, அந்த மார்ச் 4 கூட்டத்தில் நடுவர் மன்றத்தை பற்றின பேச்சே இல்லை. ரெண்டாவது, அதுக்கு பிறகு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறாருன்ற தகவல் ஏன் மறைக்கப்பட்டது? மீடியா கூட ஏன் அதை சொல்லலை? அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த அரசு ஒரு கட்டத்தில் வந்து தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அது வேற சப்ஜெக்டு. இன்றைக்கி அது எல்லாத்தையும் இழுத்து வச்சு தான் பேசணும். இப்போ விஜய் அரசு வந்து தன்னுடைய பிரதான எதிரி, என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிற விஜய் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது சற்றே யோசிச்சிருக்கணும். நல்லது மாதிரி தோற்றம் கொடுக்கக்கூடிய எதை செஞ்சாலும் கூட 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 30 தடவை விஜய் யோசிக்கணும். கடந்த கால திமுக வரலாறு அந்த மாதிரி 50 வருஷம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் என்ன பாடாப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக இன்றைக்கு வந்து அவர்கள் நல்லது செஞ்சாங்கன்னா கூட நல்லது மாதிரி தோற்றம் தான். அது ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறதுல ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. உடனே எல்லாம் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு சரியான பாடம் தான் இது. சார், அனுபவமின்மை ஒரு காரணம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல அனுபவசாலிகளா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, ஜேசிடி பிரபாகர் அவர்களும் வந்து அங்க இருக்காங்க. இவங்க யாரும் வந்து உரிய நேரத்துல ஒரு பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அவர் பாட்டு எந்திரிச்சு அவர் பேசுறாரு. அதெல்லாம் ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர். இது செங்கோட்டையனுக்கு தூர தள்ளி உட்காந்துருக்காரு. அவர் கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். இந்த முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய ஒரு குணாம்சமாக விவரம் அறிந்தவர்கள் சொல்வது, பொதுவெளியிலிருந்து நாமே பார்க்கும்போது கடந்த 40 நாட்களாக நாம் அறிந்து கொள்வது என்னென்னா, அவர் அழைத்தால் தான் நீங்கள் யோசனைகளை சொல்ல முடியும். தானாக போய் சொல்ல முடியாது. செங்கோட்டையனாக இருந்தாலும் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவர் வேலை கிடையாது. இதெல்லாம் அவர் என்ன சபையை நிறுத்தி நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க, இது ஏற்கனவே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா ஸ்பீக்கருக்கு? ஸ்பீக்கரோட வேலை சபையை நடத்துறது தான். கூப்பிட்டா தனிப்பட்ட முறையில் தனியாக பூட்டி கதவுக்குள்ளே வேணால் போய் சொல்லாமல் வழியா சபையில் வந்து ஸ்பீக்கர் வந்து இதெல்லாம் ஒன்றும் சொல்ல. சட்டசபை நியதிகளுக்கு எதிராக ஒரு விஷயம் போகும்போது சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ரூல் பிரகாரம் இதை ப்ரப்போஸ் பண்ணணும், செகண்ட் பண்ணணும், இந்த வழிமுறைகள் இருக்கு, அது நடக்கலை அப்படிங்கிறத சபாநாயகர் சுட்டி காட்டியிருக்கலாம்ல. நல்ல கேள்வி. அது வந்து முதுகெலும்புள்ள சபாநாயகர்கள். அது திமுக அண்ணா திமுக ஆட்சியில் கிடையாது. அதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட போயிடுச்சு. அதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு வந்து
ராஜாராம் ஸ்பீக்கராக இருக்கும்போது ஏடிஎம்கேல 80-84 இருந்தது. கொஞ்சம் 96-2001 பிடிஆர் பழனிவேல்ராஜன் பிறகு பிடிஆரோட அப்பா அவர் இருக்கும்போது இருந்தது. ஆனால் அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, குறிப்பாக கருணாநிதிலாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக சபை மரபுகளுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தது கலைஞர் தான். அவர் இப்படிலாம் ஒரு தடவை கூட அவரோட ஆட்சியில் 19 ஆண்டு கால ஆட்சியில் முறை தவறி அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது. சபைக்கு வெளியில் பண்ணியிருக்காரு, சபையில் உள்ள பண்ணதே கிடையாது. கருணாநிதி இருந்தார்னா இது நடக்கவே நடக்காது, நிச்சயமாக நடக்காது. எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்தாங்கன்னாலும் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இது நடக்காது. அதுவும் குறிப்பாக ஜெயலலிதாவோட காட் ரயில்ஸ் வேறு. திமுக ஏதோ ஒன்று சொல்கிறது நல்லது மாதிரி இருக்குன்னா இல்லையே, ஏதோ அழுவுதான், ஏதோ கஷ்டப்படுதுன்னு எதுவோ ஓலமிட்ட கதைன்னுவாங்கல்ல, அந்த கதை இது. ஜெயலலிதாவுக்கு அந்த இன்ட்யூஷன் உண்டு. நீ என்ன நல்லது சொன்னாலும் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னுவாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு அந்த இன்ட்யூட்டிவ் காட் ரயில்ஸ் இருந்தது. இது ரொம்ப இது 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 ஒரு மிகப்பெரிய பின்னடைவுங்க இது. அவர் சண்முகம் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஒன்று ப்ரொசீஜரல் ரேங்க்லிங்கு, ப்ரொசீஜரல் டிஃபால்ட். இன்னொன்று மெயின் கேஸ் வந்து நீங்கள் போய் நடுவர் மன்றம் அமைக்கணுன்றது வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரானது. தெரியாமல் பண்ணிட்டார் அவர். அப்படி தான் எனக்கு தோணுது. எதிர்காலத்திலாவது உஷாராக இருக்கணும் அவர் முதலமைச்சர். இந்த மேகதாது அணை பிரச்சனை எதை நோக்கி போகும் சார்? கர்நாடகா வந்து அது ஒரு அரசியல் காரணம்னு சொல்றாங்க. இது அவங்க வாக்குறுதியும் கொடுக்குறாங்க, தண்ணி கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்ட்டுலாம். இது வந்து நம்ம தடுத்துட முடியுமா அங்கே அணை கட்டுவதை? எனக்கு என்னமோ தடுத்துட முடியுமான்னு தெரியல. அவங்க ஏன்னா வந்து இதில் கொடுமை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட்டு, காவேரி ஜட்ஜ்மெண்ட்டு, ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வந்து லோயர் ரைப்பீரியன் ஸ்டேட்ஸோட அனுமதி இல்லாமல் அணை கட்டக்கூடாதுன்னு. இன்றைக்கி அவங்க தான் வந்து அணையை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அப்ஜெக்ட் பண்ணும்போது தமிழ்நாடு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் வாட் சுப்ரீம் கோர்ட் இஸ். ராவுத்தர் குதிரை முன்னால் போனால் இடிக்கும், பின்னால் போனால் கடிக்கும்வாங்க. அதனால் இப்போ அவங்க எப்படி கட்டுவாங்க என்ன, இதோட அடுத்த ஸ்டேஜ், த நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டேஜ், த லாஜிக்கல் ஸ்டெப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் மேகதாது என்னன்னு தெரியல. முழுசுமாக அணையை கட்ட முடியுமா, அல்லது முதல்ல அணையை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அவருக்கு அங்கே 28 எலெக்ஷன் வர்றதால ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அங்கே, அதனால் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு ஏதாவது பண்ணுவார் அவர். தமிழ்நாடால் எந்த அளவுக்கு போய் இதை தடுக்க முடியும் லீகலான்றது தெரியல. மத்திய அரசு மனசு வச்சா பண்ண மத்திய அரசு கண்டிப்பாக மனசு வைக்காது. ஏன்னா அவங்கள கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி, காங்கிரஸ் யாராக இருந்தாலும் கர்நாடகா தான் அவங்களுக்கு நம்பர் 1 ப்ரியாரிட்டி, தமிழ்நாடு கிடையாது. அதனால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது இப்படியே ஓடும், இப்படியே இது ஓடும். அணை கட்டுற பட்சத்தில் பெரிய பாதிப்பு நம்ம விவசாயிகளுக்கு சொல்கிறாங்க. அது உலகம் பூராவே இன்றைக்கி இருக்க விஷயம். உங்களோட லோயர் ரைப்பீரியன் ஸ்டேட்ஸோட தலையெழுத்து அது நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையாக இருக்கட்டும், அது ரிவர் வாட்டர் ஷேரிங், இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டேம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜுடிஷியல் சொல்யூஷன் இதுக்கு கிடையாது. பேச்சுவார்த்தை மூலம் மட்டும்தான் தீர்வு காண முடியும். பேச்சுவார்த்தையில் அவன் தீர்வு காணலைன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஜுடிஷியல் சொல்யூஷனெல்லாம் அவன் கேட்க மாட்டாங்க. எனி வாட்டர் டிஸ்பியூட் இட் ஷுட் பி செட்டில்டு பிட்வீன் த பார்ட்டிஸ் அமிக்கபிளி. கோர்ட்டுக்கு போய் உனக்கு வந்து 50% நியாயம் கிடைக்கும், பேச்சுவார்த்தையில் உனக்கு 30% நியாயம் கிடைக்கும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் விஸ்டம் 30% நியாயத்துக்காக இறங்கி போகிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அங்கே போனீங்கன்னா சைபர் தான் கிடைக்கும். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம்.